சென்னையின் பல்வேறு பகுதிகளில் குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வருவதாக மக்கள் தெரிவித்துள்ளனர். சென்னையில் சைதாப்பேட்டை, தேனாம்பேட்டை, 1000 விளக்கு உள்ளிட்ட பகுதிகளில் குடிநீர் குழாயில் கழிவுநீர் கலந்து வருவதால் பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் கூறுகின்றனர். இதனால் மாநகராட்சி சார்பில் லாரிகளில் கொண்டுவரப்படும் குடிநீரில் குடும்பம் ஒன்றுக்கு 5 குடங்கள் தண்ணீர் மட்டுமே கொடுக்கப்படுவதால் மக்கள் வருத்தம் தெரிவித்துள்ளனர். இந்த குடிநீர் தட்டுப்பாட்டால் குடிக்க மட்டுமின்றி குளிக்கவும் தண்ணீரை பணம் கொடுத்து வாங்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். இந்த ஊர்ல 4 குழா இருக்குது. ஒரு வாரமா காவா தண்ணி தான் வந்தது. தண்ணி பிடிச்சா கூட ஒரே நாத்தம், யாரும் பிடிக்கல. அந்த தண்ணி குடிச்சு ஜுரம், குழந்தைங்களுக்கு வயிற்றால போறது, இதெல்லாம் ஆச்சு. எங்க ஊருக்கு 2 டேங்க் வரும். காலையில 5 குடம், நைட்டுக்கு 5 குடம் விடுவாங்க. ஒரு வீட்டில் புருஷன் பொண்டாட்டி 5 பிள்ளைங்க 6 பிள்ளைங்க. ஆனால் எங்களுக்கு தண்ணி வசதி எங்களுக்கு பத்தல. அது நடவடிக்கை எடுக்கணும். 1 மாசமா ஆகுது தண்ணி வரல. குழால தண்ணி கிடையாது, காஞ்சி போய்கிறது. காவா தண்ணி அப்படியே வந்தா காவா தண்ணி வருது, குடிக்க தண்ணி இல்ல. பாத்ரூம்ல போனா பாத்ரூம் கழுவ காணும். தண்ணி வந்தா தானே பாத்ரூம் கழுவுது.